நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். சொல்லுங்க, கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. சத்தமாக சொல்லுங்க, சம்பாதிக்கிற எறும்பு. ஆமாம், இந்த எறும்புகிட்ட இருந்து என்ன ஞானம், மகா ஞானம் என்னன்னா, அது சம்பாதிக்கிற எறும்பு. அந்த எறும்பு என்ன எறும்புங்க? சம்பாத்தியம் பண்ணுகிற எறும்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த உலகத்தில் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் சம்பாத்தியம் பண்ணணும். அல்லேலூயா. சம்பாதிக்கிறதுனா என்னதுங்க? பிரயாசப்படுகிற எறும்பு, முயற்சி எடுக்கிற எறும்பு. ஆமென். அப்போது இந்த எறும்புகிட்ட இருந்த ஞானம் என்னன்னா, அது தனக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுச்சு. தனக்கு தேவையான நன்மையை சம்பாதிக்கிறதற்கு முயற்சி எடுத்தது. அல்லேலூயா. அப்போது நாமளும் பிரயாசப்படுறவங்களாக இருக்கணும், சம்பாதிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை குறித்து கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலை வேலை இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், நெட்டையோ வளர்த்தியோ குட்டையோ. ஆமென். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சுருந்தாலும், எந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தாலும், நம்ம கட்டாயம் பிரயாசப்படுறவங்களாக இருக்கணும். ஆமென். எறும்பை போல முயற்சிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று. ஒரு வேலையுமே செய்யாம வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினால கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அல்லேலூயா. இந்த எறும்பு அதனுடைய சொந்த சாப்பாட்டை என்ன செய்யுதுங்க? சாப்பிடுது. ஆமென். அவன் மழை காலத்துக்கு தேவையானதை கோடை காலத்திலேயே என்ன செய்யுதுங்க? ஆமாம், சேர்த்து வைக்கிறது. நீங்கள் வேணால் அந்த எறும்பை கொஞ்சம் தேடி பாருங்கள். அதனுடைய அந்த சேர்த்து வைக்கிற இடம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் பாருங்க. ஆனால் அது ரொம்ப தூரத்துலேருந்து என்ன செய்யுங்க? அப்படியே வரிசையாக அந்த ஜன்னல் கதவு வழியாக எது வழியாகவோ சுற்றி கொண்டு போய் என்ன செய்யுங்க? சேர்த்து வைக்கும். நீங்கள் வீடுகளில் பார்த்துருக்கலாம். ஆமாம், ஏதோ ஒரு சின்ன டப்பாவில் சீனி போட்டு வச்சுருப்பீங்க, அல்லது கடலை வறுத்து வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு பொருளை வச்சுருப்பீங்க. அதை என்ன செய்யுங்க? எடுத்துட்டு ஆமாம், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொண்டு போய் என்ன செஞ்சுருங்க? சேர்த்து வைக்கும். எறும்பு தன் சொந்த சாப்பாட்டை என்ன செய்யுதுங்களா? சாப்பாடு பிரயாசப்பட்டு சாப்பிடுது, வேலை செஞ்சு சாப்பிடுது. அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கே சபைக்கு, எப்பா நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிடுங்க, வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். ஏன்னா நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்க? ஒரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய், அல்லேலூயா, ஆமாம், சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவனவன் வேலை செஞ்சு தன் சொந்த சாப்பாட்டை என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், முயற்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பு எதுவாயினும் அதில் நாம் என்ன செய்ய வேண்டுங்க? பிரயாசப்பட வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிரசங்கி 9:10 ஞானி இப்படி எழுதுகிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம்.
உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். பக்கத்தில் கை பிடிச்சோம். உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜான்பால் இருக்கான்னு வைங்களேன், அவன் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கணும், சைக்கிளெல்லாம் நல்லா என்ன செய்யணுங்க, துடைக்கணும், அவங்க அப்பா வண்டியெல்லாம் நீட்டாக துடைக்கணும், பாத்திரத்தை சுத்தமாக என்ன செய்யணும், விளக்கணும், அப்புறம் வீடெல்லாம் பெருக்கணும், அப்புறம் சைக்கிளை தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போகணும், திரும்ப சாயங்காலம் வந்து வீட்டை பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், சைக்கிளை துடைக்கணும். அப்படியே எதிர்பார்ப்பாங்க அவங்க அப்பா அம்மா. எப்படி எதிர்பார்ப்பாங்க? நல்லா என்ன செய்யணும், படிக்கணும். அவனுடைய முதல் முக்கியமான பொறுப்பு என்னது? படிப்பு. ரைசலா, ஹல்லேலூயா. ஆமாம், அன்னன்னைக்குரிய பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும், அன்னன்னைக்குரிய வீட்டு பாடங்களை அன்னன்னைக்கு முடிக்கணும். ரேங்க் கார்டு வரும்பொழுது எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்து என்ன செய்யணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் அவங்க என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அதற்கு என்ன செய்யணுங்க, அவன் பிரயாசப்படணும், முயற்சி செய்யணும். ஆமென். வாய்ப்பாடு படிக்கிறது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க, ஈஸிங்களா கஷ்டமா? கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு தானே போகிறதே, பள்ளிக்கூடம் எதுக்கு தான் போகிறோம்? படிக்கத்தானே போகிறோம். அப்போ கட்டாயம் என்ன செய்யணுங்க, அவன் ஒரு தடவை, ஒரு சில பிள்ளைகளும் 2 தடவை படித்தா மனப்பாடம் ஆகும், ஒரு சில பிள்ளைகளுக்கு 10 தடவை படித்தாதான். அப்போ நம்ம கெப்பாசிட்டி எப்படியோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யணுங்க, அதை நேரத்தை செலவிட்டு அதை படித்து அதில் ஜெயிக்கிறதற்கு, அதில் முயற்சி வெற்றி பெறுகிறதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பிரயாசப்படணும். ஆமாம், அதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு நேரிடுகிறதை, நம் கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு செய்ய, உன் பலத்தோடு செய்ய என்ன செய், பிரயாசப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இப்படி வருவோமே, 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்த மேக்ஸ் வேறு, +1லேருந்து +2வில் படிக்கிற மேக்ஸ் வேறு, அப்படி தானேயா? இதுக்கு நேர் எதிர்மாறாக என்ன செய்யுங்க இருக்கும். ஆமாம், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அவர் என்னமோ நடத்துகிறாரியா, இது எங்கேயோ படிக்காத மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஒரு வாரம் கழித்து அஸ்வின் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், நான் 10ஆவதில் படித்த மாதிரி என்னது இந்த மேக்ஸு இல்லை, அதனால் நான் இனி என்ன செய்ய மாட்டேன், பள்ளிக்கூடம் போக விரும்பலை, 10 வரைக்கும் படிச்சுட்டு எனக்கு போதும், இனி எனக்கு இந்த படிப்பு வேண்டாம். அவங்க அம்மா சொல்கிற மாதிரியே சொல்லுவோமா, எனக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை, அதனால் நான் போகலாமா அப்படின்னா, சரிப்பா நானும் படிக்கலை, உங்கள் அப்பாவும் படிக்கலை, நீ 10 வரைக்கும் படிச்சில போதும், வீட்டோட இரு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. சொல்ல மாட்டோம். கஷ்டமாக தான் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கோ அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி, முடிஞ்ச ஒரு டியூஷனுக்கு என்ன செய், போ, டியூஷன் ஃபீஸ் நாங்கள் என்ன செய்கிறோம், தாரோம், டியூஷனுக்கு போ. அப்போ மேற்கொண்டு அதில் ஜெயிக்கிறதற்கு, அதை சாதிக்கிறதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ, என்ன பிரயாசப்படணுமோ அதை செய்யணும் அப்படின்னு தான் நாம் என்ன செய்கிறோங்க, விரும்புகிறோம். அதைத்தான் செய்யணும், அப்போ தான் ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நாம் பிரயாசப்படுறவங்களாக இருக்கணும். எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னு விட்டுறக்கூடாது, எனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது அப்படின்னு விட்டுற கூடாது. வராததை நம்ம என்ன செய்யணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அதை படிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணுமே ஒழிய, இல்லை என்னால் முடியாது, எனக்கு வராது அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுங்க, நின்று விட கூடாது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5, 7 2 வசனங்களை நாம் வாசித்தோம்னா, வசனம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கறது. வாசிங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. 7வது வசனம், ஞானமே முக்கியம். ஆமென். பார்த்தீங்களா, நீங்கள் எதெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, எதை சம்பாதிச்சுக்கணுமா,
ஞானத்தையும் புத்தியையும் என்ன செய்யணுங்க? சம்பாதித்து கொள்ள வேண்டும். மேக்ஸ் கஷ்டம்தான், இங்கிலீஷ் கஷ்டம்தான். ஆமென். அதை எப்படியாகிலும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு, சம்பாத்தியம்னா என்னதுங்க? பிரயாசம். பிரயாசப்பட்டு என்ன செய்யணுங்க? சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு வர மாட்டேங்கி, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு விட்டுறவே கூடாது. முயற்சி செய்து, ஆமென், சம்பாதிக்கிற ஞானத்தை, ஆமென், நாம் என்ன செய்யணுங்க? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் குறைவாக இருக்கலாம், நம்ம பிரயாசப்பட்டோம், அதில் ஒன்றும் ஜெயத்தை பெற முடியலையேங்கிற ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சம்பூரணமாக என்ன செய்வாராம்? கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரயாசப்பட கிருபை கொடுப்பார். இப்போ நம்முடைய படிப்பானாலும் சரி, நம்முடைய வீட்டு வேலையானாலும் சரி, விவசாயம் ஆனாலும் சரி, நாம் என்ன செய்யணுங்க? பிரயாசப்படணும். நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அதற்குரிய பலனை நிச்சயமாக நமக்கு என்ன செய்வாருங்க? தருவார். ஒருவேளை நாம் அதில் குறைவாக இருந்தாலும் அதற்கேற்ற ஞானத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போது நாம் இந்த எறும்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது என்னென்னா, நாம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும், நாம் முயற்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டு வேலை கூட அப்படி தான். எல்லாருமே நம்ம எல்லா வேலையும் தெரிந்து கொண்டு என்ன செய்யலைங்க? வரல. ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு எத்தனையோ திட்டு வாங்கியிருப்போம், வீடு பெருக்கிறதுக்கு எத்தனையோ வாங்கியிருப்போமா இல்லைங்களா? சமையல் செய்யும்போது எத்தனையோ ஆமாம் திட்டு வாங்கி இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு செய்கிறோம். அப்படி தானுங்களா? இல்லை நல்லா செய்கிறீங்களா? ஆமாம். ஆனால் இன்னும் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம், இன்னும் முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். இல்லை, எனக்கு சாப்பாடே வர மாட்டேங்கி, அதனால் நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கிறோமா? இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அதுபோல் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம். இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதற்கு, நன்மைகளை சேர்க்கிறதற்கு, எதிர்காலத்துக்கு தேவையானகளை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் கட்டாயம் முயற்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுங்க. நாம் சும்மா இருக்க அல்லது நாம் முயற்சிக்காமல் இருக்க, இல்லை இன்னைக்கு அவ்வளோதான், எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு விட்டு விடுகிறதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அற்பமான ஜந்துவாக இருந்தோம், அது சம்பாதிக்கிறதற்கு பிரயாசப்படுகிறதற்கு தன்னை விட்டு கொடுத்தது. நாமும் விட்டு கொடுப்போம், நிச்சயம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அதற்கு தேவையான ஞானத்தை, சம்பாதிக்க தேவையான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார், பலனை நமக்கு தருவார். உபாகமம் 8:18 படி சம்பாதிக்கிறதற்கேற்ற பலனை கொடுக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நாம் கட்டாயம் என்ன செய்யணுங்க? பிரயாசப்படணும். பிலிப்பியர் 2:12 நாம் பிரயாசப்பட வேண்டிய இன்னொரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சம்பாதிக்க அல்லது பிரயாசப்பட முயற்சி செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் வாசிங்க. பிலிப்பியர் 2:12 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே மாத்திரமல்ல, தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பக்கத்தில் கை பிடி சொல்லுங்க, நாம் ரட்சிப்பு நிறைவேற நிச்சயமாக பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிப்பு இலவசம், அதில் ஒரு முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் அது நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஜான்பாலுக்கு பள்ளிக்கூடத்தில் நோட்டு புக்கு இலவசம்தான், சாப்பாடு 8th வரைக்கும் இலவசம்தான், டெய்லி ஒரு முட்டை கொடுப்பாங்க, யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, ஷூ கொடுப்பாங்க, ஹல்லேலூயா, பேக்கம் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு பாக்ஸும் கொடுப்பாங்க. ஆமாம், கொடுக்க வேண்டியதெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. ஆனால் அவன் கட்டாயம் என்ன செய்யணுங்க? அந்த 7ஆம் வகுப்பை பாஸ் பண்ணணுன்னா பிரயாசப்படணும், 8ஆம் வகுப்பை பாஸ் பண்ணணுன்னா பிரயாசப்படணும், 9ஆம் வகுப்பை பாஸ் பண்ணணுன்னா பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒன்றுமே பண்ணாமல் 8 வரைக்கும் தூக்கி போட்டாலும் 9ல் அப்புறம் உட்கார வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போது ரட்சிப்பு இலவசம்தான்,
ஆனால் தேவன் அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுக்கு நாம் பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமாம். என்ன பிரயாசம்? ஆராதனைக்கு வரணும், ஆண்டவரை தேடணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். முழு இரவு ஜெபத்துக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தணும், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையை நாடணும். அல்லேலூயா. இந்த பிரயாசமெல்லாம் பட்டாதான் நாம் ரட்சிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறாங்க, எனக்கு இயேசுவை தெரியும், அதனால் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்து அவர் விருப்பத்தை செய்து தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து வேறு விரிக்கப்பட்ட ஜீவியம் செய்து ஜெப வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்து, ஆமென், வசனத்தை நேசித்து வார்த்தையின்படி வாழ கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, ஆமென், ஆமாம், நடத்துகிற ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்து சத்தியங்களுக்கெல்லாம் நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது தான் என்ன கிடைக்குங்க? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அப்பதான் ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் திரும்ப திரும்ப உங்களை போட்டு என்ன செய்யுதுங்க, வார்த்தை எடுத்துகிட்டே இருக்கிறோம். வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க, அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, முழுரவு ஜெபத்துக்கு வாங்க. அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட்டாதான் அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியும். உங்களை பிரயாசப்பட வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சமீபத்தில் கோர்ட்டில் ஒரு கேஸ் இப்படி வந்துச்சான். நேற்றைக்கோ முந்தா நாளை வாசித்தேன். தமிழ்நாட்டிலே ஆந்திராவில், எனக்கு நல்ல தமிழகத்தில் தான் நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு பையன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். என்ன விஷயம்னா, அந்த கிளாஸ் டீச்சர் முடிய தாறுமாறாக வளர்த்திருக்கான் பாருங்க, அவங்க வெட்டி விட்டார். என்ன செஞ்சிட்டாருங்க? வெட்டி விட்டார். அவன் போட்டிருந்த பேண்ட் சட்டையும் வித்தியாசமாக இருந்திருக்கு, சட்டையும் வெட்டி விட்டார். இங்கே ஒரு சிலர்லாம் டைட்டாக அப்படி போட்டு என்னென்னமோ வித்தியாசமாக போடுறாங்க இல்லைங்களா, பள்ளிக்கூடம் போனாலும் இன்றைக்கி வித்தியாசமாக மாறிட்டு அதையும் வெட்டி விட்டார். அதனால் இவன் தற்கொலை பண்ணிட்டான். அதனால் அந்த டீச்சர் என்ன செய்யணும்? வேலையை விட்டு தீர்க்கணும், ஒரு குறிப்பிட்ட தொகை மான நஷ்ட வழக்கு மாதிரி போட்டு எங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டான். அப்போ கேஸ் போட்டால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஜட்ஜு இப்படி தீர்ப்பு வழங்கியிருக்கார். என்னென்னா, பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது இஷ்டம் போல் வாழ்கிற இடம் அல்ல, கண்டிக்கக்கூடாது, மாணவர்களை ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னா அங்கே டீச்சர் எதுக்கு? டீச்சரை எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கு? பள்ளிக்கூடம் வர்ற பிள்ளைகளை கண்டித்து அவங்களை நல்வழிப்படுத்தி முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அப்புறம் பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ கண்டிக்கிறதுக்கு தான் டீச்சரே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் டீச்சர் கண்டித்ததுனால அவன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? டீச்சர்னா கண்டிப்பாங்க, டீச்சர்னா புத்திமதி சொல்லுவாங்க, டீச்சர்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதான் முதல்ல நீ கீழ்ப்படுகிறதுக்கு உன்னை விட்டு கொடுன்னு என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லேலூயா. அதனால் இந்த பள்ளி கல்வித்துறையே இந்த மாதிரி வருகிற வழக்குகளை நீங்கள் என்ன செய்யணுங்க? எதிர்கொண்டு இனிமேல் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் என்ன செய்யணும்? ஒழுக்கத்திற்கு முதலிடம் கொடுக்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்யுங்க. எதற்கெடுத்தாலும் டீச்சரை என்ன செய்யாதீங்க? கண்டிக்காதீங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒருவேளை அவன் இந்த நாட்களில் பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியலைன்னா கட்டாயம் ஒரு நாளில் ஜெயிலில் தான் என்ன செய்வான்? இருப்பான்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கான். உண்மையாக போயிங்களா? உண்மைதான். ஆமென். அப்போ பள்ளிக்கூடம்னாவே கண்டிக்கிறதுக்கும் ஒழுக்கத்திற்கு கீழ்ப்படுகிறதுக்குமான ஒரு இடம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சபை அப்படித்தான். சபை என்பது வளருகிறதற்கான ஒரு இடம், சபை என்பது கீழ்ப்படுகிறதற்கான ஒரு இடம், சபை என்பது சத்தியத்திற்கு வாழ தன்னை அர்ப்பணிக்கிறதற்கான ஒரு இடம். அல்லேலூயா. இன்னைக்கு பள்ளிக்கூடமும் சபையும் என்னவா மாறிட்டு, எப்படி வேணாலும் நாங்கள் வருவோம், டீச்சர் வாயை திறக்கக்கூடாது, பாஸ்டரும் வாயவே திறக்கக்கூடாது, வர்றோமா அட்டண்டன்ஸ் போடுறோமா, உங்களுக்கு தேவை அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால தான் சின்ன வயசுலே பாதி பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் சபை என்பது பிரயாசப்பட வைக்கிற இடம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும்னா நீங்கள் கட்டாயம் பிரயாசப்படணும். ஆமென். 8 வருஷம் 10 வருஷம் இன்னும் எனக்கு ஜெபிக்க தெரியாது, இன்னும் எனக்கு ஒரு வசனத்தை மனசில் நிறுத்த முடியாது அப்படின்னா ஆமென், எப்படி நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியும்? ரைசலா. ஹல்லேலூயா. 8ஆம் 7ஆம் படிக்காங்க ஜான்பாலு, 7வது வாய்ப்பாடு இன்னும் தெரியலன்னு வைங்களேன். அப்போ அந்த 7 வருஷம் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லையே. அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, சோத்தை போட்டு, துணியை துவைச்சி போட்டு, நன்மை தீமை எல்லாம் பார்த்து, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து 7 வருஷம் சைக்கிள் அமுத்தியிருக்கான் பள்ளிக்கூடத்துக்கு. ஆனால் இன்னும் என்ன தெரியாது? ஏபிசிடியும் தெரியாது, 7ஆம் வாய்ப்பாடும் தெரியாதுன்னா அப்புறம் அது எதுக்கு? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் 10 வருஷமாக விசுவாசியை வந்து 15 வருஷமாக சபையில் இருந்து இன்னும் இயேசு நாமத்தில் ஆமேன்னு சொல்கிறதுக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஒரு வசனம் முழுசு என்ன செய்யலை, கரெக்டாக ஒழுங்காக தெரியல அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே. இன்னைக்கு இயேசு வந்தால் நீங்கள் எங்கே போக? ஆமாண்ணா இல்லைங்களா? அதனால் கட்டாயம் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படணும். ஆமென். ஆமாம், உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக நாங்கள் நிற்கிறபடினால நீங்கள் கட்டாயம் கீழ்ப்படிய உங்களை என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஞானம்னா எறும்புகிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற ஞானம் என்ன? அது சம்பாதிக்கிற ஒரு ஞானத்தை பெற்றிருந்தது, பிரயாசப்படக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருந்தது. நாம் என்ன செய்யணுங்க? கட்டாயம் பிரயாசப்படணும். நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை சிறப்பாக செய்ய நாம் பிரயாசப்படணும். வாசிங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். எறும்புகிட்ட இருந்து இன்னொரு வார்த்தை 6, 7, 8 வசனங்களை. சோம்பேறியே கற்றுக்கொள், பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் சம்பாதித்து, சம்பாதிக்கிறது மாத்திரமல்லாது என்ன செய்யுதுங்களாம்? சேர்த்து வைக்குதான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல, பிரயாசப்படுறது மாத்திரமல்ல, கட்டாயம் சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், சேர்த்து வைக்காதவனுக்கு ஒரு பேர் எங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. யார் சேர்த்து வைக்கிறது இல்லைங்களா? சோம்பேறி சேர்த்து வைக்க மாட்டானா? ஹல்லேலூயா. ஆனால் சோம்பேறியே நீ என்ன செய்ய? எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கோ. அது சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல, சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு வந்தா திம்பம், விதி வந்தா சாவம்னு இல்லை, அது சேர்த்து வைக்குது. அதனால் நீயே என்ன செய்? கொஞ்சம் சேர்த்து வை அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சேர்த்து வைக்கிறதுக்கு ஞானம் தேவை. ஆமென் சொல்லுங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன தேவைங்க? ஞானம் நமக்கு தேவை. பிரைஸலா. ஆமாம், சேர்க்கக்கூடாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துறப்பட. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பாருங்கள், பேப்பரில் டிவிலெல்லாம் வரும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியில் சேர்த்து வைப்பாங்க. அவன் மொத்தமாக என்ன செஞ்சிருவான்? சுருட்டிட்டு ஓடிடுவான். ஐயோ என் பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்தனே, இது வாங்க சேர்த்தனே, அது வாங்க சேர்த்தனே, கொண்டு போயிட்டானே அப்படின்னு இவங்க என்ன செஞ்சிருவாங்க? தற்கொலை பண்ண ஆளெல்லாம் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ சேர்த்து வைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ நல்ல திட்டங்களெல்லாம் அரசாங்கம் வச்சுருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க் இருக்குது, அதிலெல்லாம் என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்கணும். ஒரு வயசான பாட்டி ஈரோடு மாவட்ட கலெக்டர்கிட்ட கொண்டு போய் செல்லாத நோட்டு இருந்துச்சு பாருங்கள், 1000 ரூபா, அதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு எப்படியாவது இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு கொண்டு போச்சான். என்ன விஷயம்னா, பண மதிப்பிழப்பு செய்தது அந்த பாட்டிக்கு தெரியல. அந்த பாட்டிக்கு என்ன செய்யலைங்க? தெரியல. அது பாட்டுக்கு 1000 ரூபா நோட்டை சுருட்டி என்ன செஞ்சுருக்கு? வீட்டில் இரும்பு பெட்டிக்குள்ளே, அந்த பழைய இரும்பு பெட்டிக்குள்ளே போட்டு சேர்த்து வச்சுருந்துருக்கு. பிள்ளைகிட்டையும் சொல்லலை, ஒருத்தர்கிட்டையும் சொல்லலை. ஆமாம், பண மதிப்பிழப்பெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஏதோ ஒரு தேவைன்னு வரும்பொழுது இது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் என்ன செஞ்சுருங்க? பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன சொல்லியிருப்பாங்க பிள்ளைகள்? ஆமாம், நல்ல திட்டு வாங்கியிருக்கு. திட்டு வாங்கி திரும்ப அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்துட்டாங்க, இது ஒரு பைசாக்கும் பிரயோஜனப்பட நீயே வச்சுக்க அப்படின்னு.
அந்த பாட்டி அந்த பணத்தை தூக்கிட்டு எங்கே போயிட்டு கலெக்டர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி சேர்த்து வச்சேன், நீங்கள் தான் எனக்கு ஏதாவது என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு. ரொம்ப பெரிய தொகை இல்லை, சின்ன தொகை தான். கலெக்டருக்கு அது சின்ன தொகை தான், அந்த பாட்டிக்கு அது பெரிய தொகை. 37,000 ரூபாயா 40,000 ரூபாய் நினைக்கிறேன். அல்லேலூயா. கலெக்டர் அதெல்லாம் வாங்கிட்டு அவர்கிட்ட இருந்த சொந்த பணத்தை 40,000 ரூபாயை கொடுத்து, இது செல்லாதுமா, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்கள, அதையே நான் பாராட்டி என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப தாரேன் அப்படின்னா அந்த திரும்ப என்ன செஞ்சாங்களாம், தந்தாங்களாம். அல்லேலூயா. நல்ல கலெக்டராக இருந்தங்காட்டி என்ன செஞ்சுட்டுங்க, கிடச்சிட்டு. இல்லைன்னா அவர் என்ன செய்வார், என்னம்மா அறிவில்லாமல் இருக்கிற, இது ஒன்றுக்கு பிரயோஜனப்படாமல் கொண்டு போய் குப்பையில் போட்டு போய் வேலைக்கு பார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. சமீபத்தில் இன்னொரு செய்தி வாசித்தேன். அம்மா வெளி தேசத்தில் இருந்த ஒரு அருமையான குடும்பத்தார், தன்னுடைய தாய் தகப்பன் இந்த தேசத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்ட காலத்தில் இறந்துட்டாங்க. இறந்து போனதுக்கு பிற்பாடு அவங்க அவங்க நல்லடக்கமெல்லாம் பண்ணி அந்த வீடு, பழைய வீடு அதெல்லாம் பூட்டிட்டு திரும்ப ஃபாரின் போயிட்டாங்க. திரும்ப ஒரு சில ஆண்டுகள் கழித்து வந்து, சரி இந்த வீடு இப்படியே கிடக்க, அதை சுத்தம் பண்ணி என்ன செய்வோம், வாடகை கொடுவோம்னு சொல்லி எல்லாம் வெள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பழைய பொருள் அங்கங்கே தேடி, பீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தேடுனா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு 2-3 புக்கெல்லாம் கிடைக்கும். யார் பேரில், அவங்க அப்பா பேரில், அவங்க அம்மா பேரில். தேடி கண்டுபிடிச்சி எடுத்தா அதில் பேங்கில் இருக்கிற லாக்கர் விஷயமும் அங்கே தெரிய வருது, புக்கெல்லாம் கிடைக்கும். அதை போய் திறந்தா 7 கோடி ரூபா. எவ்வளோங்க, 7 கோடி ரூபாய். எல்லாமே எத்தனை ரூபா நோட்டுங்க, 1000 ரூபா நோட்டு. பணம் செல்லாதுன்னு அனுபவிச்சாங்க பாருங்கள். அந்த பணம் எவ்வளோங்க, 7 கோடி. கொஞ்சம் தங்கம் சேர்த்து வச்சுருந்துருக்கான். அல்லேலூயா. இப்போ அது எடுத்து 7 கோடி அது எவ்வளோ என்ன ஆகிட்டுங்க, ஒரு பைசாக்கும் போகிற. அவன் நல்ல வசதியாக இருந்ததுனால அவனுக்கு அது ஒரு பெருசாக என்ன செய்யலைங்க, தெரில. 7 கோடியும் குப்பையில் போட்டுட்டு அந்த தங்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், திரும்ப ஃபாரினுக்கு என்ன செஞ்சுட்டானுங்க, போயிட்டான். நமக்கு இப்போ 7 கோடி இருந்தால் என்னெல்லாம் செய்வோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த சேர்க்கறது கூட என்ன தேவைங்க, ஞானம் தேவை. எதை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 13-12. 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அந்தப்படியே சேர்த்து அப்பங்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மீதியானதை சேர்த்து வச்சாங்க. அல்ல, கையை குலுக்கி சொல்லுங்க, மீதியானதை சேர்த்து வச்சாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் மீதியை என்ன செய்யணுங்க, சேர்த்து வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சம்பாதிக்கிற எல்லாமே நமக்கு செலவுக்கு தான் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, செலவு பண்ணிடாமல் கொஞ்சமாவது மீதியை எடுக்க பிரயாசப்படணும். அதை சேர்த்து வைக்க என்ன செய்யணுங்க, பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. எதிர்காலத்திற்காக அல்லது வரும் காலத்திற்காக நம்ம என்ன செய்யணுங்க, கொஞ்சமாவது சேர்க்கணும். அன்னைக்கு சம்பாதிச்சா அன்னைக்கே செலவு பண்ணி முடிச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி என்ன, இயேசுநாதர் என்ன சேர்த்தா வச்சார், வேதமே சொல்லுது நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, சேர்க்க வேண்டியதில்லை அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, இயேசுநாதரே சேர்த்து தான் வச்சுருந்தார். அல்லேலூயா. இயேசுநாதர் கூடயும் ஒருத்தர் இருந்தான், யூதாஸ் காரியோத். அவன் கையில் என்ன இருந்துச்சுங்களா, பணப்பை இருந்துச்சு. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். கடைசி நாளில் அந்த பந்தி இருக்கும்போது அவன் திடீர்னு எந்திரிச்சு போகும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா அவங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பார், ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பார், அதனால் அவன் என்ன செய்கிறான், பணப்பை இருக்கிறனால அவன் போகிறான் அப்படின்னு பேசுனதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவே என்ன செஞ்சுருக்காருங்க, தனக்கு வந்த காணிக்கைகளை, தன்னிடத்தில் வந்த காரியங்களை யூதாஸ்கிட்ட கொடுத்து என்ன செஞ்சுருக்காரு, சேர்த்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்மளும் மீதியானதை என்ன செய்யணுங்க, சேர்க்கணும், வீண் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் செலவு பண்ணுறக்க அல்ல, கர்த்தர் சேர்த்து வைக்கவும் விரும்புகிறார். உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக. ஒருவேளை வருகின்ற காலங்களை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யணுங்க, சேர்த்து வைக்கணும். ஆமென். ஆமென். சரி, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:14.
இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ரெண்டாவது, பிள்ளைகளுக்காக சேர்க்கணும். யாருக்கு சேர்க்கணுங்க? பிள்ளைகளுக்காக. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மீதியானதை சேர்க்கணும், பிள்ளைகளுக்காக சேர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். நம்முடைய வருமானங்களில் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஏதாவது ஒன்றை கட்டாயம் என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நமக்கு தந்திருக்கிற வருமானத்தின்படி, நமக்கு வருகிற வசதி வருமானங்களைப்படி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ஆமாம். நமக்கு ஒருவேளை 2 பிள்ளைகளை தந்திருந்தால் அந்த 2 பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்யணுங்க? சேர்க்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமாம். ஆமாம். நாளைய தினத்தை குறித்து கவலை நமக்கு அவசியம் இல்லை, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தருகிறதுல நாம் பிள்ளைகளுக்காக சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஒரு வேளை நம்மளால் கோடிக்கணக்கில் சேர்க்க முடியலைனாலும் ஒரு 1000 கணக்கிலையாவது சேர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? பிரயாசப்பட வேண்டும். ஒரு சிலர் அதை பற்றி கவலையே படுறதில்லை. கடந்த வாரத்தில் நம்ம பிரசங்கத்தில் கேட்டது போல் தீக்குருவி அது பிள்ளைகளை குறித்து கவலை இல்லாமல் இருந்துச்சான். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அதற்கு ஞானத்தை விளக்கி வச்சுட்டார். அதனால தான் அது கவலைப்படாமல் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார், ஞானமாக இருக்க விரும்புகிறார். பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்படணும். பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்க்கணும், பிள்ளைகளுக்காக பொருளாதார நன்மைகளை சேர்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக நல்ல பெயரை நாம் சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இன்னாருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு பெருமையை நாம் என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகள் பட்டப்பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இது கொலகாரம் பிள்ளை, இது திருடம் பிள்ளை, இது குடிகாரம் பிள்ளை, அப்படி நிறைய பிள்ளைகளுக்கு அவப்பெயரை தான் பெற்றோர்கள் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி அல்ல. பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? கனத்தை சேர்த்து வைக்கணும், நல்ல பெயரை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. இன்னாருடைய பிள்ளை, அவங்க அப்பா தங்கமான மனுஷன், அவங்க அம்மா அப்படி நல்ல பெயரை நம்ம சேர்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவளா சண்டைக்காரி, அவள் வயிற்றில் இப்படி ஒன்று வந்து பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உறவுகள், நாம் வாழ்கிற பகுதிகளில் நாம் பிள்ளைகளுக்கு நல்ல பேரை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நன்மைகளை நம்மால் முடிந்த அளவு சேர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அடுத்து 3வது நம்ம எங்கே சேர்க்கணுங்களா? பரலோகத்தில் சேர்க்கணுமா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். மீதியானதை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும். 3வது பரலோகத்தில் என்ன செய்யணுங்க? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இந்த பூமியில் மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, பரலோகத்திலையும் சேர்க்கணுமா? ஆமென். பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்களேன். இப்போ நம்ம இந்த பூமியில் சேர்க்கணும்னா என்ன செய்யலாம்? பணத்தை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், அல்லது நகையை கொண்டு போய் பேங்கில் லாக்கரில் வைக்கலாம், அல்லது ஒரு இடமா வாங்கி போடலாம். ஆமாம். பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு என்ன செய்யணுங்க? லூக்கா 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்டு. ஆ ஆ ம்
ம். அல்லேலூயா. பரலோகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்களா? உங்களுக்கு உள்ளதை விற்று இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்தில் என்ன செய்ய முடியுங்களா? சேர்க்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆமென். உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அதே சமயத்தில் நமக்கு இருக்கிறத, நமக்குரியதை ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அதுதான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நான் வியாதி உள்ளவனாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை எப்படி அப்படி பார்த்தோம் கண்டோம். அவர் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றார். அல்லேலூயா. அதனால் நாம் காண்கிற குறைவுள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், அவர்களுக்கு நம்மால் இயன்றதை என்ன செய்வாங்க? செய்வோம். முடிஞ்சால் எல்லாத்தையும் விற்று கொடுங்க அப்படிங்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்குரியதே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்குரியதுங்க? உங்களுக்குரியதே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு ஒரு சில காரியங்களை சேர்த்து வைக்கணும்னு நான் சொன்னேன், மீதியாக இருக்கிறத சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன். ஆமென். அதை அல்ல, உங்களுக்குன்னே வச்சுருப்பீங்கள்ல, அதை என்ன செய்யுங்க? விற்று மற்றவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, ஒரு வேளை உங்கள் 3 வேளையில் ஒரு வேலையை குறைச்சி மற்றவங்களுக்கு சாப்பாடாக கொடுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற துணி, நீங்கள் உடுத்துக்கிற துணியில் கொஞ்சத்தை குறைச்சி மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுங்களா? கொடுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு 5000 ரூபாய்க்கு புடவை எடுப்பீங்கன்னா நீங்கள் ஒரு 350 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு மீதி காசுக்கு என்ன செய்யுங்க? மற்றவங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். ஒரு 20 பவுன் நகை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காருன்னா அதில் ஒரு 2 பவுனை விற்று மற்றவங்களுக்கு, என்ன பஸ்ஸை கடைசியில் இங்கே கொண்டு வந்து கையை வைக்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்குரியதே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்போ பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தில் என்ன செய்யணுங்களா? சேர்த்து வைக்க வேண்டும். ஆமென். அப்படி நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாரா? ஆமென். சரி. அப்போ இந்த எறும்பிடத்துலேருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னதுங்க? பிரயாசப்படணும், சேர்த்து வைக்கணும். 2 காரியம்தான். பிரயாசப்படணும், சேர்த்து வைக்கணும். நமக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு நாம் என்ன செய்யணுங்க? பிரயாசம். வீட்டு வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவானாலும் நாம் பிரயாசப்படணும். அதே போல் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணுங்க? பிரயாசப்பட வேண்டும். அடுத்து சேர்த்து வைக்கணும். மீதியானதை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாரா? நீதிமொழிகள் 30:26. ஆமென். பிரைஸ். மகா ஞானமுள்ளவைகளில் 2வது, சத்துவமற்ற ஜந்துவார்ந்து தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கிற குழி முசல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்மலை, கண்மலையின் மேலே வீட்டை கட்டுகிற குழி முசல் தன் வீட்டை கட்டுச்சான். அது சத்துவமற்றதாக இருந்தும் கண்மலையின் மேலே கட்டுச்சான். நாமும் கண்மலையின் மேலே வீட்டை கட்டணும். ஆமென். மத்திய 7ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆசைங்க. பெருமழை பொழிந்து வந்து காற்றடித்து மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கீழே இன்னொரு வீடு இருக்குது, மணல் மேலே கட்டப்பட்ட
வீடு. அது புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கட்டப்படாத வீடு. அது பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அதன் மேலே மோதும் பொழுது அது இடிந்து முழுவதும் என்ன செஞ்சுங்களா, அழிந்து போய்விட்டது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தன் வீட்டை கண்மலையின் மேலே கட்டினது போல நாமும் எங்கே கட்டணுங்களா, கண்மலையின் மேலே நம்முடைய வீட்டை கட்டுகிற புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை கட்டுகிற புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு, வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியுமாக 24, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி அவைகளின்படி செய்கிறவன் அவன்தான் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாமும் கண்மலையின் மேலே நம்ம வீட்டை கட்டுறவங்களா அல்லது அவர் சொல்ல வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் மழை வரும், வெள்ளம் வரும், காற்று வரும், அது நம்மை சேதப்படுத்தாதபடி நிலையில் இருக்க நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இங்கே ஒரு வீட்டை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அது அழிந்து போகுமா? அல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு. அது கைவேலை இல்லாத வீடு, அது தேவனால கட்டப்பட்ட வீடு, அது நித்திய வீடு. ஆமென். அது என்ன செய்யாதுங்க, அழிந்து போகவே போகாது. அல்லேலூயா. அப்போ அந்த குழி முசல்கள் எப்படி கண்மலையின் மேலே தனக்கென்று ஒரு வீட்டை கட்ட பிரயாசப்பட்டு வீடு கட்டினதோ, அதுபோல ஒரு ஞானமுள்ள மனிதன் தனக்கென்று தேவனால ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு வீட்டை சுதந்திரிக்க ஆமென் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நாம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் பரலோகத்தில் கைவேலை அல்லாத ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த வீட்டை நாம் சுதந்திரிக்க நாம் பிரயாசப்படணும். அதற்கு நமக்கு ஞானம் தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அன்றைக்கு அந்த முயல் அந்த குழி முசல் கண்மலையில் பிரயாசப்பட்டு வீட்டை கட்டுச்சு. நமக்கு தான் பரலோகத்தில் ஏற்கனவே கர்த்தர் வீட்டை கட்டிட்டாரு. அப்போ நாம் பிரயாசப்பட வேண்டாமா? இல்லை. நம்ம இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டாதான் நம்ம கட்டாத தேவனால் கட்டப்பட்ட அந்த வீட்டை நாம் என்ன செய்ய முடியுங்க, சுதந்திரிக்க முடியும். நம்ம என்ன செய்யணும்? அந்த 5ஆம் அதிகாரத்தில் கீழே 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எதுக்குங்க? அந்த கைவேலை அல்லாத தேவனால கட்டப்பட்ட அந்த நித்திய வீட்டை சுதந்திரிக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாருங்க? கர்த்தர். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து குடி போகவும் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இங்கே நல்ல கவனிங்க. அதின் நிமித்தம், எது நிமித்தம்? நாம் அவரோட தான் இருக்க போகிறோம். நித்தியமாக நம்ம இருக்க கர்த்தர் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு. அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதின் நிமித்தம் சரீரத்தில் குடியிருந்தாலும் இராமற் போனாலும் யாருக்கு பிரியமாங்க? அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். பக்கத்தில் கை பிடிச்சிக்கலாம். நமக்கு ஒரு நித்திய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போகணும்னா அவருக்கு பிரியமாக இருக்க நாடணும். நாட்டம்னா என்னதுங்க? நாட்டம் என்றால் என்ன? விருப்பம். நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும்னு. அவங்க தான் எங்கே போவாங்க? நித்திய வீட்டுக்கு போக முடியும். கைவேலை அல்லாத அந்த வீட்டுக்கு என்ன செய்ய முடியுங்க? போக முடியும். அல்லேலூயா.
மனம் போல வாழ்கிறவங்க, இஷ்டம் போல வாழ்கிறவங்க, தன் விருப்பம் தனக்கு இஷ்டமானதை செய்கிறவங்க அங்கே போக முடியாது. அவர் விருப்பத்தை செய்கிறவங்க தான் அங்கே போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்க தான் அங்கே போக முடியும். அல்லேலூயா. ஆனால் இதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லைங்களா? அவருக்கு பிரியமாக வாழ்கிறது ஈஸியாக கஷ்டங்களா சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு பிரியமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா. இல்லைங்க, புருஷனுக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லியிருக்குது. அதனால் ஆண்டவர் விருப்பத்தோட வீட்டுக்காரர் விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்கிறவங்க அங்கே போக சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால் ஆண்டவர் விருப்பத்தோட தாய் தகப்பனுடைய விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க போக முடியாது. உறவுகள் ரொம்ப முக்கியங்க. உறவுகள் உடஞ்சி போயிடும். அதனால் உறவுகள் விருப்பம்தான் ரொம்ப முக்கியம். ஏசுனார் விருப்பம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்கிற ஆள் பரலோகம் போக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அநேக நேரங்களில் விசுவாசிகளுக்கு பாஸ்டர் என்ன செய்ய மாட்டேங்க, பிடிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. நான் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. ஆமென். நான் பிரியப்படுத்த வேண்டிய ஒரே ஒருவர் என்னை அழைத்த இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆமென். உங்களை பிரியப்படுத்த ஆண்டவர் என்ன இங்கே நிறுத்தலை, அவரை பிரியப்படுத்த கர்த்தர் என்ன நிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன நிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், என்னுடைய ஆசை விருப்பமெல்லாம் நீங்கள் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு வந்து நிற்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் கோடீஸ்வரனாக உங்களை மாற்றுவாருன்னு என்னால் கேரண்டி தரவே முடியாது. ஆமென். இந்த பூமியில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உபத்திரவங்களை சகிச்சாலும் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை தருவாருங்கிறது 100க்கு 100 கேரண்டி. அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காகத்தான் பிரயாசப்படுகிறோம், அதற்காகத்தான் ஓடுகிறோம், அதற்காகத்தான் வாழ்கிறோம். ஆமென். அப்போ வசனம் 9 நாம் வாசிக்கிறோம், அதன் நிமித்தம் அவருக்கு பிரியமானதை செய்ய நாடுகிறோம். அல்லேலூயா. 10வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டுமே. ஆமென். நம்மளுக்கு நித்திய வீடு உள்ள போகிறதும் போகாதது எங்கே தான் இருக்குதுங்க? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக தான் தீர்மானிக்கப்படும். நம்ம செஞ்ச நன்மைக்கு நம்ம செஞ்ச தீமைக்கு பலன் அவர் பிரசன்னத்தில் நமக்கு கிடைக்க போகுது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்க மறந்துடாதீங்க, நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு. ஆமென். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் பரலோகம் என்கிற மேன்மை உண்டு. அல்லேலூயா. ஆமாம். அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோங்க? நன்மை செய்வோம். ஆமென். அதிகாலை ஜெபத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதே. சொல்லாதே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அல்லது நான் சரி கட்டுவேன் என்று நீ என்ன செய்யாதே, சொல்லாதே. ஆமென். அப்போது நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. இல்லைங்க, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அதனால் நாங்கள் அப்படி செய்ய முடியாது, இப்படி தான் செய்வேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய உறவுகள் ஒரு வேளை நமக்கு தீமை செஞ்சுருக்கலாம். அல்லேலூயா.
மாமியாவாக இருக்கலாம், கட்டின புருஷனா மனைவியாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. அதனால் நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படி நாம் சொல்லுகிறவர்களாக இராமல், ஆமென், உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். அல்லேலூயா. ஆமென். கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோங்க, பிரயாசப்படுவோம். ஏன்னா நமக்கு ஒரு வீடு, நித்திய வீடு, அதை நாம் சுதந்திரிக்கணும்னா நாம் நன்மை செய்யணும். 20:22 சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22 இதுவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமென். ஆமாம், எங்கள் மாமியா பண்ண கொடுமைக்கு அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லாத. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம், கடைசி காலத்தில் நல்லா கவனித்து சந்தோஷமாக அனுப்பி வைங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சரி கட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு பலன் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இந்த மனுஷன் பண்ணினேன் தீமைக்கு, இந்த மனுஷன் பண்ணினேன் அக்கிரமத்திற்கு, ஆமாம் ஆமாம், மூஞ்சியில் முழிச்சாலும் ஆகாது, உள்ளே வந்துடக்கூடாது அப்படியெல்லாம் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஆண்டவர் கிருபை தரும் பொழுது நம்மால் இயன்ற நன்மைகளை நாம் செய்ய பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய். எஸ், வாசி. ரோமர் 12:20-21 வாசிமா. அன்றியும் சத்துரு பசியாக இருந்தால் போஜனம் கொடு, தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணி கொடு. இப்படி செய்வதனால் குவிப்பாய், தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. இங்கே சத்துருங்கிறது ஏதோ மூணாவது மனுஷனாக இல்லாமல் இருக்கலாம். சத்துருங்கிறது நம்ம கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். சத்துருங்கிறது நம்ம வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம். சத்துருங்கிறது நம்ம வாழ்க்கப்பட்ட வீட்டில் இருக்கிற யாராவதாக கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க தேவையோடு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, தாகமோடு இருக்கிறாங்கன்னா நீ கட்டாயம் சாப்பாடு கொடு, தண்ணி கொடு அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ணியிருப்பா, அவளுக்கு இப்படித்தான் அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் நினைச்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி சொல்லக்கூடாது. நன்மையானாலும் தீமையானாலும் அவருடைய கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் கட்டாயம் போகணும். அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர். ஆமென். நம்ம நன்மை செய்தால் நமக்கு மேன்மை, அந்த மேலான வீடு, மேலானது நமக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறது இதையெல்லாம் வாசித்து தான் திருவள்ளுவர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நாம் நன்மை செய்வோம், நிச்சயமாய் கர்த்தர் நம்ம நடத்துவார். 11வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:11 ஆகையால் அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். நிறைய நேரத்தில் நாங்கள் புத்தி சொல்ல காரணம் என்னென்னா, நாம் கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் அவர் சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நாம் நிற்கணும். ஒரு நாள் நமக்கு அவர் தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. அதனால் சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பயந்து செய்யுங்கன்னு நாங்கள் புத்தி சொல்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேருக்கு அதான் என்ன செய்ய மாட்டேங்க, பிடிக்கவே மாட்டேங்க. ஏதோ பாஸ் வந்தாரோ, ஒரு ஜோம் பண்ணாரோ, போனாரோ, அப்படி இருக்கணும். அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அல்லேலூயா. எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கணும். பிரைஸ் எல்லாம் பவுல் சொல்லுகிறது போல, நாம் பட்ட பிரயாசம் வீணாக போயிருமோன்னு ஒரு கவலை எங்கள் இருதயத்தில் இல்லாமல் நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம்.
அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பார்க்கும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் கவலை வரக்கூடாது, சந்தோஷம் வரணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், பண்டிகையாக இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். ஆமென். அதில் உங்கள் வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது, இவ்வளவு நாளும் பட்ட பிரயாசம் வீணா போகலைங்கிற ஒரு சந்தோஷம் வரணுமே ஒழிய, ஐயோ பட்ட பிரயாசமெல்லாம் வீணா போயிருமோங்கிற கவலை வந்துடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுகிற புத்தி. ஆமென். ஏன்னா நமக்கு கை வேலை அல்லாத நித்திய வீடு இருக்குது. ஆமென். அப்போ நாம் அந்த குழி முசலை போல சத்துவமற்றவர்களாக இருந்தாலும், ஆமென், மேலானதை நாடணும். கண்மலையின் மேலே நம்ம வீட்டை கட்டணும். நமக்காக ஒரு நித்திய வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு அவருக்கு பிரியமாக வாழ, இந்த உலகத்தில் நன்மை செய்ய, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30 33 வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதீங்க. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, பிரைசலா, நானும் என்ன செய்வேன், மறுதலை. மனுஷருக்கு முன்பதாக நாம் தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கை, நம்முடைய செயல்முறைகள் கர்த்தரை அறிக்கை பண்றதா இருக்கணும். ஆமென். பிரைசலா. ஆமென். இந்த கோஸ்தேக்காரங்க இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற சத்தம் வரணும். ஆமென். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் தானே, அவங்க வந்து அதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற சத்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. மனுஷர் முன்பதாக தேவனை நாம் அறிக்கை பண்ணவேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வேன் என்பதை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா பாட்டு, கிறிஸ்தவ பாட்டா பாடணும். ஆமென். அப்பதான் அவங்களே சொல்லுவாங்க என்னன்னு, இவங்க பெந்தோஸ்தேக்காரங்க என்னதான் பாடும், அப்படி சொல்லணும். ஆமென். நம்மளும் ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, சினிமா பாட்டுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய உடையிலிருந்து, நம்முடைய நடை உடை பாவனைகள், நம்முடைய செயல்கள் இருந்து தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஆலயத்தில் ஒரு மாதிரி, ஆண்டவர் பிள்ளைகள் இருந்தால் ஒரு மாதிரி, உலகத்தில் ஒரு மாதிரி, மற்றவங்களோட ஒரு மாதிரி. மனுஷன் முன்பதாக தேவனை நாம் அறிக்கை செய்யணும். ஒருவேளை நீங்கள் மறுதலிக்கிறது பாஸ்டுக்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியும். அங்கே போய் நிற்கும் போது அவர் சொல்றார், நானும் மறுதலிப்பேன்கிறார். ஆமென். நீங்கள் ஆர்சி கோயில் திருவிழாவுக்கு போகிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செயலில் யாரை மறுதலிக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனை மறுதலிக்கிறீங்க. விக்கிரக ஆராதனைக்கு போய் நீங்க தேவனை மறுதலிக்கிறீங்க. அல்லேலூயா. உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக தேவனை மறுதலிக்கிற உங்களை நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது, நானும் என் பிதாவிற்கு முன்பதாக அவர்களை மறுதலிப்பே. அது சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடைக்கலான் குருவியை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள், நான் உங்களை விசேஷமானவனா பார்க்குறேன். ஆமென். நீங்கள் தேவனை மறுதலிக்காமல் வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஆசீர்வாதத்திற்காக, ஒரு உலக நன்மைக்காக தேவனை ஒரு 2 நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்கிற இருதயம் ஏன் அவசியமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்காகவும் இயேசுவை விட்டுவிட மாட்டேன், இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் நிலைமை வேற மாதிரி. சின்ன சின்ன காரியத்திற்காக கூட இயேசு வேண்டாம்
அப்புறம் பார்த்துக்கோம் பாஸ்டர் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு, நான் சொல்லுகிறேன், நித்தியத்தை இழந்துடாதீங்க, பரலோக ராஜ்யத்தை இழந்துடாதீங்க. கிறிஸ்துவை மறுதலித்து நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இல்லை நான் செஞ்சது தப்பு அப்படின்னு பாவத்தை அறிக்கை செஞ்சால் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்த அநேகர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலைங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பார்வோன் மோசே கிட்ட சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், எனக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு 2 தடவை சொல்றான். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டானா? மீட்பை பெற்றானா? இல்லை. ஹல்லேலூயா. சவுல் கூட தாவீதிடத்தில் சொல்லுகிறான், தாவீதே நான் பாவம் செய்தேன், நீ நீதிமான் என்று அறிக்கை செய்கிறான் 2 இடத்துல. ஆனால் அவன் ரட்சிப்பை பெறவில்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்கிறதனால் ரட்சிப்பை பெற்றுவிட முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்துல வாழ்ந்துடாதீங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர் தான். ஆனால் மன்னிக்கிறது அவர் கரத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. அறிக்கை செய்கிற எல்லாரும் மன்னிப்பை பெற முடியல. வேதத்தை நீங்க வேணா ஆராய்ந்து தேடி பாருங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு குருட்டு தைரியம் இருந்தால் தயவு செய்து தூக்கி எறிஞ்சிருங்க. ஆமென். அவர் மன்னிக்கு தயவு பெருத்தவர், எத்தனை தடவை வேணாலும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம், நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அப்படி நினைக்காதீங்க. ஆமென். மனுஷர் முன்பதாக தேவனை மகிமைப்படுத்துங்க, அப்பதான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். மனுஷர் முன்பதாக தேவனை அறிக்கை பண்ணுங்க, அப்பதான் பிதாவின் முன்பதாக கர்த்தர் உங்களை அறிக்கை பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஜெபிக்க வெட்கம், இன்றைக்கு அநேகருக்கு வீட்டில் சத்தமாக பாடி துதிக்கிறதுக்கு வெட்கம், இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவர்னு சொல்கிறதுக்கு வெட்கம். ஆமென். சர்டிஃபிகேட்டில் கூட மாற்றினா எங்கே நன்மை போயிருமோ, எங்கே ஆசீர்வாதம் போயிருமோ, எங்கே அரசாங்க நன்மை கிடைக்காம போயிருமோ அப்படின்னு கூட மாற்றாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவன்னு வெளியே சொல்லாமல் வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. மனுஷருக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கை பண்ணினீங்களா, தேவனுக்கு பிதாவுக்கு முன்பதாக இயேசு உங்களையும் யாருன்னே தெரியாது மறுதலிச்சிருவார். ஹல்லேலூயா. நான் சொல்ல வசனம் அப்படித்தான் சொல்லுது, நீங்கள் விசேஷமானவர்கள், அடைக்கலான் குருவியை பார்க்கலாம் விசேஷமானவர்கள். உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு தீங்கும் உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். மனுஷர் முன்பதாக தேவனை அறிக்கை பண்ணுங்க. உறவுகளுக்கு முன்பதாக, அண்ணன் தம்பிக்கு முன்பதாக, அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி நான் கிறிஸ்துவன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிக்கை செய்ய பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 26, 20, 21 வாசிங்க. என்றான். நான் பாவம் செய்தேன், குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியினால் நீ செய்யேன். பார்த்தீங்களா? அப்போது பாவம் செய்தேன் என்று என்ன செய்கிறானுங்க, அவன் அறிக்கை செய்கிறான். ஆனால் அவன் ரட்சிப்பை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. பாவின்னு அறிக்கை செய்கிறதுனால ரட்சிக்கப்பட்டலாம்னு என்ன செஞ்சிடாதீங்க. ஆமாம், நினச்சி இஷ்டம் போல் மனம் போல் என்ன செஞ்சிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம் தானே. நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு என்ன செஞ்சிடலாம், மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். அறிக்கை செய்த பார்வோன் ரட்சிப்பை பெற முடியலை. ஆமென். பாவ அறிக்கை செஞ்சுட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு துணிகரம் நமக்கு வேண்டாம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?